திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் மற்றும் வண்ணாம்பட்டி பொன்னியம்பாளையம் ஆகிய 3 கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்குடும்பங்களுக்கு கடந்த 1 ஆண்டு காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் தினந்தோறும் கேன் தண்ணீர் வாங்கி குடிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பகுதி பெரும்பாலும் விவசாய உழைப்பாளர்கள், கூலி தொழிலாளர்கள் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள்தான் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு போதிய வருமானமே இல்லாத சூழ்நிலையில் குடிநீருக்காக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை துயரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தொண்டாமுத்தூர் மற்றும் வண்ணாம்பட்டி பொன்னியம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் கோவை தாராபுரம் புறவழிச்சாலையில் உள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர் ரமேஷிடம் தண்ணீர் வழங்க கோரி மனு அளிக்க முற்பட்டனர். அலுவலர் அலுவலகத்தில் கதவை மூடி வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் காலி குடங்களுடன் புறவழிச்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். உடனே குண்டடம் காவல் ஆய்வாளர் பத்ரா, துணை ஆய்வாளர் எஸ். பாதம்பிரியா ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் ரமேஷிடம் பொதுமக்களுடன் பேசி அரசு ஒதுக்கிய தினசரி குடிநீரை உடனடியாக விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நிரந்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஆனால் பொதுமக்கள் எங்களுக்கு உடனடியாக குடிநீர் வேண்டும், எங்கள் பகுதி அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்து நிரந்தர தீர்வு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காலி குடங்களுடன் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் கூறுகையில் கடந்த பல ஆண்டுகளாக குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை. இதனால் மழைநீர் சேகரித்து வைத்து குடித்து வந்தோம். ஆனால் தற்போது மழையும் பெய்வதில்லை. குடிநீர் இல்லாமல் எங்களின் வாழ்க்கை சிரமமாக மாறியுள்ளது. மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சிலருக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை, சிலரை வேலைக்கு அழைக்கவே இல்லை என்று குற்றச்சாட்டு முன்வைத்தனர். இந்த குடிநீர் போராட்ட குழுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் லக்ஷ்மணன் ஒருங்கிணைத்தார். குடிநீரின்றி தவிக்கும் தொண்டாமுத்தூர், வண்ணாம்பட்டி பொதுமக்களின் துயரம் மிகுந்தது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நிரந்தர தீர்வு எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் வலியுறுத்தலாகும்.